ஃப்ரெண்ட்ஸ், திருமணமான தம்பதிகள் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இவற்றை செய்வதால் வீட்டில் அமைதியின்மை உண்டாகும். இது குடும்பத்திற்கு நல்லதல்ல. எனவே குறிப்பாக கணவன் மனைவி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் வீட்டில் அமைதி நிலவும். அதனால் அவர்கள் இடையே அன்பு அதிகரிக்கும். அது என்னென்ன என்பதை பற்றி இப்போது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குறிப்பாக இரவு உணவுக்கு பிறகு வீட்டில் சண்டைகளை போடக்கூடாது. முடிந்தவரை இரவில் சண்டையிடாமல் கொஞ்ச காலம் இருங்கள். இது உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலின் தாக்கத்தை அதிகரிக்கிறது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே அதிகமான பிரச்சனைகள் தான் வளரும். மேலும் இது வீட்டில் உள்ளவர்களிடையே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறது. குடும்ப உறுப்பினர்களின் உறவை சீர்குலைத்து வீட்டின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கெடுக்கும். எனவே வீட்டில் எப்போதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க உணவு உண்ட பின் பாத்திரத்தை சுத்தம் செய்து வையுங்கள். சமையலறை சுத்தமாக வைத்திருங்கள். அதை தாண்டி சில நேரங்களில் தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் எழும். அப்போது கடந்த கால தவறுகளை முன்வைத்து பேசுவது வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கவனம் செலுத்துவதை விடுத்து சண்டையின் போது பழைய பிரச்சனைகளை அதிகம் பேசி மேலும் வாக்குவாதங்களை வளர்ப்பார்கள். இது எந்த வகையிலும் பயன் தராது என்பதால் பழைய தவறுகளை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். சண்டையின் போது முடிந்தளவுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனடியாக கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ள அனுமதியுங்கள். ஆக்ரோஷம் குறையும் போது தீர்வுகள் எளிமையாக கிடைக்கும். உங்கள் பார்ட்னர் விரும்பும் அல்லது கூறும் விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக அதனை உங்களிடம் நீங்களே சத்தமாக சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை சத்தமாக சொல்லும்போது மனித மூளையானது எளிதில் கிரகித்து கொண்டு அதற்கேற்ப நம் செயல்பாடுகளை செய்ய தூண்டும். அவர்கள் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் என்ற ஆதங்கம் இருக்கும். உங்களுக்கு சரியென நினைக்கும் கருத்துக்களை கோபத்துக்காக ஏற்றுக்கொள்ள மறுக்காதீர்கள். இது இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிதலை அதிகப்படுத்தும். புதிதாக திருமணமான தம்பதிகள் சில விஷயங்கள் தெரியாவிட்டால் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக சில பழக்க வழக்கங்களை புதுமண தம்பதிகள் பின்பற்றினால் அவர்களது திருமண வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இருவரும் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவிட வேண்டும். திருமண வாழ்க்கையின் ரகசியம் படுக்கறையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தனிப்பட்ட தருணங்களை அனுபவிக்க வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த இனிமையான தருணங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக தூங்குவதற்கு முன் படுக்கையறையில் உள்ள தருணங்கள் மறக்க முடியாதவை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால்தான் தம்பதிகள் இரவில் படுக்கும் முன் சில டிப்ஸுகளை பின்பற்ற வேண்டும். முதலில் கணவனும் மனைவியும் இரவில் படுக்கும் முன் மொபைல் போன் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். படுக்கைக்கு செல்வதற்கு முன் மொபைலை ஒதுக்கி வைக்கவும். இல்லையெனில் மொபைல் போன் இருவருக்குமான நெருக்கத்தை குறைக்கும் அபாயம் உள்ளது. அடுத்ததான் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒன்றாக சேர்ந்து பேசி காதலை பரிமாறிக்கொள்ளுங்கள். தூங்கும்போது ஃபைனான்ஸ், ஆஃபீஸ் வேலை என்று பேசாதீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்ததான் நல்ல உறக்கத்திற்கு கணவன் மனைவி இருவரும் சிறிதளவு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவில் மிதமான உணவு ஆரோக்கியத்திற்கும் நல்ல தூக்கத்திற்கும் நல்லது. அடுத்ததான் இரவில் படுக்கறையில் அமர்ந்து அலுவலக வேலைகளை செய்யாதீர்கள். தூங்கும்போது உங்கள் துணையை கேலி செய்யாதீர்கள். அடுத்ததான் தூங்குவதற்கு முன் உங்கள் துணையிடம் நன்கு பேசுங்கள். இது இருவருக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துகிறது.